இணைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் பேச போகிற புத்தகத்துடைய பெயர் ஐ டூ ஹேட் எ ட்ரீம் பை டாக்டர் வர்கீஸ் குரியன். டாக்டர் வர்கீஸ் குரியன் யார் அப்படிங்கிறது இந்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த புது ஜெனரேஷனுக்கு ஒரு சின்ன அறிமுகம். நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் பாலுக்கே ரேஷன் இருந்த காலங்கள் உண்டு. உணவு பற்றாக்குறை, சத்துணவு குறைவு இதெல்லாம் இருந்த காலகட்டங்களில் இந்தியர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவங்க தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு இந்தியர்களே நினச்சி கொண்டிருந்த காலகட்டங்களில் பாம்பேயில் கிடைக்கிற பாலும் அங்கே ஓடுற சாக்கடை தண்ணியும் ஒன்று அப்படின்னு எகத்தாளமாக பேசி கொண்டிருந்த காலகட்டங்களில் நம்ம நாடு முன்னேற வேண்டும், நம்ம நாட்டிற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தொண்டு செய்த பல பெரியவர்களில் மிக முக்கியமானவர்களாக இருந்தவர் டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள். அவர் ஆரம்பித்த புரட்சியான ஆப்ரேஷன் ஃப்ளட், பாலில் பசும்பாலில் தன்னிறைவு பெற்று இந்தியாவில் இப்போ பால் பற்றாக்குறைங்கிறது நம்ம கேள்விப்படுறதே கிடையாது. அவர் ஆரம்பித்து வச்ச அமுல் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் இருந்த முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த புரட்சியில் அவங்களையும் ஈடுபட வைத்து அந்த ஊரையும் அது மூலமாக இந்த நாட்டையும் பெருசாக பண்ண ஒரு பெரிய மகத்தான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ஆள் குரியன் அவர்கள். இந்த புத்தகத்தை யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, என்ன கேட்டால் இந்தியாவில் இருக்க எல்லாருமே படிக்கணும். நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி போகணுங்கிறத பற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. அதாவது எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் இது இத்தனைக்கும் அமுல்ங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது ஒரு ப்ரைவேட் இது கிடையாது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் முதலீடு செய்தவர்கள்லாம் அந்த ஊர் கிராமத்தில் இருந்த கிராமத்து மக்கள் அவங்கக்கிட்ட இருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆரம்பித்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்ச ஒரு பெரிய ஆள் வர்கீஸ் குரியன். என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் படித்து என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான புத்தகம் இந்த ஐ டூ ஹேட் எ ட்ரீம். நான் ஒன்றும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசலைங்க, நிஜமாகவே சொல்கிறேன். அதாவது நம்ம எல்லாம் டாட்டா பிர்லா அப்படின்னோடனே ஓ பெருசு அப்படிங்கிறோம். அதாவது டாட்டாலாம் ஒரு தனியார் நிறுவனம். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளே இப்போவே எத்தனையோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னாலே ஊழல், லஞ்சம் இதை பற்றிலாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு மனுஷன், இத்தனைக்கும் அவர் மிகவும் நன்றாக படித்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பணக்கார குடும்பங்கள், கேரளாவை சேர்ந்த ஒரு ரொம்ப பணக்காரரான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் டாக்டர் குரியன். அவர் நினச்சிருந்தா அவருக்கு இப்போ இந்தியாவில் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் படித்தது எல்லாமே வெளிநாட்டில் தான் படிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் இந்தியாவுக்கு சும்மா ஒரு ட்ரையல் பேசிஸில் இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அதுவே என்ன சொல்கிறது, அதுவே ஒரு அவருடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு லட்சியமாக மாறி ஸ்வதேஷ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த படத்தில் நாயகர் நாசாவில் வேலை பார்த்துருப்பார்.
அவர் அங்கேருந்து திரும்பி வந்து கடைசியில் இந்த ஊர்லேயே செட்டில் ஆகி இந்த ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் வேலை அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் முதன்மையானவர்களாக நான் கருதுவது டாக்டர் குரியன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை கதையை படிக்கும்பொழுது இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது அவரை பற்றி மட்டுமல்ல, பல பெரும் தலைவர்களாக இருந்த நேரு அவர்கள், மொரார்ஜி தேசாய், இவர்கள் காலகட்டங்களில் எப்படி அவங்கெல்லாம் வந்து நாடை வந்து எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு எப்படி அந்த காலகட்டங்கள்லேருந்து எப்படி நம்ம வந்தோம், கடந்த ஒரு 75-80 வருடங்களில் நம்ம எப்படி வந்து முன்னேற்றத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத இதை நீங்கள் படித்தா தெரியும். அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த சுதந்திரத்தை பெற்றோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இதை கண்டிப்பாக படித்தா வந்து இந்த நிலையை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். இதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம நாட்டை கொண்டு போகணும், நம்மளும் உயரணும், நாடும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வருங்க, எனக்கும் வந்தது. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் இன்னும் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிங்க. ரொம்ப விலை ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. அது மாதிரி இதோடைய எழுத்து நடையுமே ரொம்ப கடினமான நடையெல்லாம் கிடையாது, சுலபமான நடை தான். இது வந்து ஒரு வரலாற்று புத்தகமாகவும் நீங்கள் பார்க்கலாம். கடந்த 70 வருடங்களில் நம்ம நாட்டுடைய நம்ம நாடு எப்படி இருந்தது, எப்படி வந்திருக்கோங்கிறத இவருடைய கதை மூலமாக இவருடைய இந்த இது எப்படி ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, பட் இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வார பரிந்துரை ஐ டூ ஹேட் அ ட்ரீம். இது கண்டிப்பாக படிங்க. இதை படித்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு உணர்வு வரும். நாட்டுக்காக எதாவது செய்யணுங்கிற ஒரு உணர்வு வருங்க. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஸோ கூடிய விரைவில் இன்னும் ஒரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் படித்து கொண்டே இருங்கள். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறலாம். டேக் கேர். பாய்.